السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسول الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما التوبة على الله الذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب وكان الله فأولئك يتوب إلى يوم آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله يقبل التوبة العبد ما لم يغرغر، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்பொடியுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் வந்து உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, யௌமுல் ஜும்மா முதன்மையாக வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒட்டகத்தின் நன்மையும், அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மாட்டின், ஒரு ஆட்டின், ஒரு கோழியின், இறுதியாக ஒரு முட்டையின் நன்மை தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்து வகையான நன்மைகளை பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனை நவீனங்களால் தௌபாவை மறந்த முஸ்லிம்கள் என்ற தலைப்பில் சில நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, இன்றைய நவீன உலகம் எந்த அளவுக்கு வளர்ந்து விட்டதென்றால் மண்ணிலிருந்து விண்ணை தொடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நவீனம் மிகப்பெரிய ஒரு உச்சத்திலே வளர்ந்து நிற்கிறது. விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று சொன்னால், நிலாவுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நிற்கிறது. இப்படி நவீனத்தினுடைய உச்சத்தில் வாழக்கூடிய உலக மக்களுக்கு மத்தியில், குறிப்பாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். குறிப்பாக நவீனங்கள் நம் வாழ்வில் புகுந்ததால் தௌபா என்ற வாசல் திறந்திருந்தும் அதன் பக்கம் கொஞ்சம் கூட போகாமல் தௌபா செய்யாத உம்மத்தாக, தௌபாவை மறந்த முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது, நவீனங்கள் இல்லாத காலத்தில் மக்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், குடும்பத்தை கவனிப்பார்கள், குடும்பத்திற்கான உழைப்புகளை செய்வார்கள், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பார்கள், தொழுகைகளை தொழுது கொள்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் இரவிலே படுக்கைக்கு செல்கின்ற பொழுது தௌபா செய்வார்கள். ஒரு பழக்கம் இருந்தது, முன்னோர்களிடத்தில் அந்த பழக்கம் இருந்தது. நான் சொல்றது 200-400 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான கதை கிடையாது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான நிலவரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இரவுல படுக்கைக்கு செல்லக்கூடிய நம் பெற்றோர்கள், நம் முன்னோர்கள், யாருப்பா இன்றைய தினம் நான் என்ன தவறு செய்தனோ அதை நீ மன்னித்து விடு, என்னை அறிந்து ஒரு தவறை நான் செய்யவில்லை, நான் செய்திருந்தால் நீ கஃபூர் கஃபார் மன்னிக்கக்கூடியவனாய் இருக்கிறாய், என்னை மன்னித்து விடு என்று ஒரு சமூகம் இதற்கு முன்னால் படுக்கைக்கு செல்வதற்கு முன் தௌபா செய்யக்கூடிய சமூகமாக இருந்தார்கள். கொஞ்சம் அப்படியே நேர் மாற்றம், அது நவீனம் இல்லாத காலம். இன்றைக்கு நவீனங்கள் ஏராளமாக நம் வாழ்விலே இரண்டரை கலந்திருக்கிறது. நவீனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசதி வாய்ப்புகள் இல்லாத வீடுகளிலும் கூட இன்றைக்கு நவீனங்கள் அழகான முறையிலே நுழைந்திருக்கிறது.
வெளியில் பார்ப்பதற்கு குடிசை வீடாக இருந்தாலும் அந்த குடிசை வீட்டுக்குள் கேமரா, மொபைல் போன் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குடிசை வீட்டுக்குள் பெரும் பெரும் தொலைக்காட்சி போன்ற டிவிகள், LED டிவிகள் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வெளியில் தான் குடிசை, ஆனால் உள்ளே ஒரு மாளிகையான வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை நம்மில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நவீனங்களில் இரண்டரை கலந்து வாழக்கூடிய முஸ்லிம்கள் அன்றாட வாழ்க்கையில் அன்றைக்கு முன்னோர்கள் எப்படி குடும்பத்திற்காக உழைத்தார்கள், பிள்ளைகளை பராமரித்தார்கள், நல்ல முறையில் வளர்த்தார்கள், அது அப்படியே இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைய பெற்றோர்களும் குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள், பிள்ளைகளை நல்ல முறையிலே பராமரிக்கிறார்கள், வளர்க்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று குறைந்திருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது. அன்றைக்குள்ளவர்கள் இரவினுடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் 1-2 ரக்காயத்து தௌபா நஃபில் தொழுவார்கள். இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே படுத்த படுக்கையிலே சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு. ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அல்லாஹ்ட்ட, ஏன்னா நாளைய பொழுது நமக்கு ஹயாத்து மௌத் இருக்கு, நாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிருவோம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அன்றைக்கு தௌபாவோடு படுக்கைக்கு சென்ற பெரியோர்கள், முன்னோர்கள். இன்றைக்கு நவீனத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் படுக்கைக்கு செல்கின்ற பொழுது தவறு செய்யாமல் இல்லை, தவறுகள் செய்கிறார்கள். தவறுகள் செய்த நிலையிலேயே படுக்கைக்கு செல்கின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், தௌபா செய்வதை மறந்து விட்டார்கள். ஒரு 2 ரக்காயத்து தொழுது தௌபா செய்ய முடியாவிட்டாலும் கூட வெறும் வார்த்தைகளால் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு நேரமும் இல்லை என்று சொன்னால் நாம் மிக மோசமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஜும்மாவுடைய சிந்தனையில நாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். ஒரு புள்ளி ஆய்வு அறிவிப்புப்படி சொல்லப்படுகிறது, 90-99% அளவுக்கு நம்மிலே குறிப்பாக வாலிபர்கள், வாலிப யுவதி பெண்கள் ஒரு சாராராகவும், நம்மிலே 90-99% கணக்கின்படி குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள், மனைவிமார்கள் ஒரு சாராராகவும், நம்மிலே 90-99% கணக்கின்படி ஒரு 60 வயதை கடந்த வயதான முதியவர்கள், பெரியவர்கள், தாத்தாமார்கள், பாட்டிமார்கள், இப்படி 3 கூறுகளாக பிரிக்கப்பட்டு நம்மிலே இந்த உலகில் வாழக்கூடியவர்கள் படுக்கைக்கு செல்கின்ற பொழுது தௌபா நஃபில் தொழுகையும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் தௌபாவான வார்த்தைக்கான எந்த ஒரு வார்த்தையும் சொல்வதில்லை என்பதாக ஒரு ஆய்வு அறிக்கை நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நாம் தொழுக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும், அவ்வப்போது தௌபா செய்ய வேண்டும். நம்மில் நிறைய பேர் நான் திருடவில்லை, நான் பொய் சொல்லவில்லை, நான் யாரையும் ஏமாற்றவில்லை, நான் எந்த துரோகமும் செய்யவில்லை, பிறகு நான் ஏன் தௌபா செய்ய வேண்டும் என்ற விவாதங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா நஃபில் இல்லாமல், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் இல்லாமல் ஒரு நாள் கூட நபிகள் நாயகம் வாழ்ந்ததில்லை என்பதாக வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு ஒரு அற்புத உபதேசங்களை தருவார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அவ்வப்போது நிறைய உபதேசங்களை தந்து கொண்டிருப்பார்கள். அதுல ஒரு உபதேசம் என்ன என்று கேட்டால், தன்னுடைய மகனை பார்த்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா புனைய, ஓ என்னுடைய குழந்தையே, லா துஅஹிர் தௌபத, தௌபாவை தள்ளி போடாதே என்று சொல்வார்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதை, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதை ஒருபோதும் தள்ளி போடாதே. அடுத்து சொல்வார்கள், ஃபஇன்னல் மௌத யஅதி பக்ததன், ஏனென்றால் மௌத் எப்ப வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படியும் வரலாம் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு தௌபா தள்ளி போடாதே, நீ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய், பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இரு என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனாருக்கு இரவினுடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த நல்ல நசீஹத்துக்களை செய்வார்கள் என்று கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. நம் குடும்பங்களில் குடும்பமாக வாழ்கிறோம், குடும்பமாக உண்ணுகிறோம், குடும்பமாக நிம்மதியாக இருக்கிறோம், அதே குடும்பமாக இரவில தூக்கத்திற்கு படுக்கைக்கு செல்கிறோம். எத்தனை தந்தைமார்கள், எத்தனை தாய்மார்கள் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தௌபா செய்துவிட்டு தூங்கு, அல்லாஹ்விடத்தில் இன்னைக்கு நீ பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு தூங்கு என்று நம்மும் எத்தனை பேர் ஞாபகப்படுத்துகிறோம்.
இப்படி ஒருவருக்கொருவர் தௌபா செய்ய வேண்டும், தௌபா செய்வது ஞாபகப்படுத்தும் என்பது இந்த உலகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. இங்க வாழ்ந்தவர்கள் யாரும் நிலையாக இருக்கவில்லை. ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். அப்படி மரணிக்கின்ற பொழுது தௌபா இல்லாமல் மௌத்தாகிவிட்டால் சுவன வாசல்கள் மூடப்படும், நரக வாசல்கள் திறக்கப்படும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழக்கூடிய நிகழ்காலத்தில் எத்தனை செய்திகளை நாம் கேட்கிறோம். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா மையத்து செய்தி ஃபஜர்ல தான் நிறைய வரும். பள்ளிவாசலுக்கு அந்த சீட்டு பெரும்பாலான வாலிப சமுதாயம் ஃபஜர் தொழுகை இல்லாமலே வேலைக்கு செல்கிறார்கள், படிக்க செல்கிறார்கள், வெட்டியாக ஊர் சுத்துகிறார்கள். ஃபஜர் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு மவுத்து செய்தி கண்டிப்பாக தெரியும். அந்த மவுத்து செய்தியில நீங்க பாருங்களேன், மவுத்தா போனவங்கள ஏறக்குறைய 100க்கு பாதிக்கு பாதி 50% 30 வயதை தொட்டவர்கள், 35 வயதை தொட்டவர்கள், 40 வயதை தொட்டவர்கள், வாழ வேண்டியவர்கள், பேரன் பேத்தி எடுக்க வேண்டியவர்கள், நிம்மதியாக நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விபத்தினால், ஏதோ ஒரு அஜாக்கிரதையினால் தன் உயிர் பறிபோன மௌத்து செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. மௌத்து வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது, மௌத்தாயிட வேண்டியதுதான். ஆனா இங்க கேள்வி என்ன, மௌத்தாயிட்டா தௌபா செய்ய முடியாது. அந்த தௌபா செய்து அந்த மௌத்து வருவதற்கு முன்னால் நாம் தௌபாவின் வாசலில் வந்து நின்றாக வேண்டும். முஸ்லிம் சமூகத்திட்ட ஒரு பழக்கம் இருக்கு, தௌபா தானே செய்யணும், அது ரமலான்ல செஞ்சுக்கலாம், 2வது 10ல் அதுக்கு தானே வச்சிருக்கிறான்ல, அது வரைக்கும் நமக்கு கேரண்டி இருக்கா என்ற ஒரு கேள்வி நாம் நமக்குள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு எப்ப எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இது நினைவில வைத்துக் கொள்ளுங்கள். நம்மில நிறைய பேர் இளம் வயது மரணங்களை தழுவதை வயது முதிர்ந்தவர்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். நம்மில இளம் வயது மரணங்களை நம்மில் நிறைய குடும்பத்தில் மூத்த தாய்மார்கள், வயதான மம்மிமார்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் படிப்பினை பெறுகிறார்கள் என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுவார். இந்த செல்போனுடைய வருகைக்கு பின்னால் முஸ்லிம் சமூகத்திலே தௌபா என்ற ஒரு வார்த்தை எடுபட்டு போய்விட்டது. தௌபா என்ற ஒரு சொல் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மறந்து கஃபலத்து மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எத்தனை நவீனங்கள், 1ஆ 2ஆ, ஒரு 10வது படிக்கிற பையன் கையில் இருக்கிற மொபைலுக்குள்ள எத்தனை நவீனங்கள் ஒளிந்திருக்கு, எத்தனை அப்ளிகேஷன் ஒளிந்திருக்கு. சில பேர் கேம்ல தன்னுடைய நேரத்தை காலத்தையும் கழிக்கிறாங்க. சில பேர் வந்து பேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எத்தனையோ நவீன வழிதளங்களில் இஸ்லாமிய வாலிபர்கள், யுவதிகள், அதுல வயதுக்கு வந்தவங்க கூட விதி வரம்பு கிடையாது, அவங்களும் அதை உட்பட்டவர்கள் தான். தூங்கி எந்திரிச்ச உடனே கையில எடுக்கிற மொபைல், திரும்ப தூங்க போகின்ற வரைக்கும் அந்த மொபைலிலே கிடக்கிறார்கள். இரவிலே படுக்கைக்கு செல்கின்ற பொழுது காலையிலிருந்து மொபைலை பார்த்தோமே, சரி திரும்பிடுவோம், இதுக்கப்புறம் நான் வந்து பார்க்க கூடாது என்ற எண்ணத்தில் வந்து தௌபா செய்கிறார்கள் பார்த்தா அறவே கிடையாது. இப்படி வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், கடுகளவு கூட நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல், கடுகளவு கூட தௌபா இல்லாமல் இப்படி இறந்த பிரேதங்களாக உறங்குகிறீர்களே, நாளை மறுமையில உங்கள் நிலை என்ன என்பதை அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், மறுமை நாளில் எல்லா நபிமார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா நபிமார்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல, ஒவ்வொரு நபியும் இந்த வார்த்தையை பதிவு செய்வார்கள், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, ஓ எனக்கு வந்த கைசேதமே, ஓ என்னுடைய நஷ்டமே என்று சொல்வது சாதாரண மனிதன் அல்ல, ஒரு சமூகத்தை வழி நடத்திய ஒரு நபி சொல்லுகிறார். இப்ராஹிம் நபி சொல்லுவார், மூசா நபி சொல்லுவார், ஈசா நபி சொல்லுவார், யூசுப் நபி சொல்லுவார், யா நஃப்ஸி என் நிலைமை என்ன ஆக போகிறது. ஒரு நபிமார்களை இந்த அளவுக்கு கதி கலங்கி போய் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு முன்னால் தங்களுடைய நிலையை கண்டு யா நஃப்ஸி என்ற வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், காலமெல்லாம் நவீனத்தில மூழ்கி போய், தொலைக்காட்சியில மூழ்கி போய், சீரியல்களில மூழ்கி போய், புது படங்கள் ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு தியேட்டருக்கு போய் பார்ப்பது, காலம் முழுக்க அந்த பேஸ்புக்கில், யூடியூபில் நேரங்காலங்களை செலவழித்து எல்லளவு கடுகளவு கூட தௌபா இல்லாமல் உறங்கி எந்திருக்கிறவே, ஒரு நாள் இஸ்ராயல் வந்தால் நம் நிலை என்ன யோசிக்க வேண்டாமா? அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையிலே பேசுவார், இன்னமத் தௌபத்து அலல்லாஹில் லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின். எப்படிப்பட்ட தௌபா அல்லாஹ் ஏற்பான்? யார் அறியாமை காலத்திலே தவறு செய்தாரோ,
அந்த தவறை உணர்ந்து நான் ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், யாரெல்லாம் என் தவறை மன்னிச்சுடு. யார் அறியாமையில் செய்தாரோ, தெரிந்தவர்கள்ல அறியாமல் செய்தவர்கள் ஒரு கட்டத்தில் தவறு என்று உணர்ந்து கொண்டால் சும்மா யதூபூனமின் கரீபின் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அந்த மனிதருடைய பாவ மன்னிப்பை தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறார். இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய விளக்க விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், அறியாமையில் தவறு செய்தவர்களுடைய தவறை தான் அல்லாஹ் ஏற்கிறான். தெரிந்தே பேஸ்புக்ல நேரத்தை வீணா கழிக்கிறவன், தெரிந்தே யூடியூப்ல நேரத்தை வீணா கழிக்கிறவன், தெரிந்தே 6 to 11 மணி வரைக்கும் சீரியல்களை நேரத்தை வீணா கழிக்கிறவங்க, தெரிந்தே டீ கடையில வெட்டி பேச்சு நேரத்தையும் காலத்தையும் வீணா கழிக்கிறவங்க, இவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இவர்கள் தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஏற்பது சந்தேகம் என்றார்கள். சந்தேகம்தான், தெரியாமல் செய்த தவறு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். நாம் தெரிந்த தவறுக்கு தௌபா செய்யாமல் பொதுவோக்காக உண்ணுகிறோம், பொதுவோக்காக நடக்கிறோம், வருகிறோம், நம்முடைய எல்லா வேலையும் துனியாவில் பார்க்கிறோம். ஆனால் மௌத்து ஒன்று இருக்கிறதே, மன்னரை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்ற கடுகளவு கவலை கூட இன்றைய நவீன காலத்து முஸ்லிம்களுடைய குடும்பங்களில் இல்லாமல் போனதுதான் ஒரு யதார்த்தம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னமத் தௌபத, நிச்சயமாக தௌபா எது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியுமா? கர்கரா வரைக்கும் தான் உங்கள் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். மௌத்தா போறவங்க பக்கத்துல ஒரு நாள் நின்று பாருங்க. பொதுவா இந்த சமூகத்துக்கு மவுத்து செய்தி எப்படி வரும் தெரியுமா? ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கும்போது கால் வரும், இல்ல உள்நாட்டுல எங்கேயாவது வேற இடத்துல இருக்கும்போது கால் வரும். பொதுவா மௌத்தா போறவங்க பக்கத்துல நாம இல்லாததுனாலதான் அந்த கவலை நமக்கு வருவது கிடையாது. ஒருவருடைய ரூஹு பிரிகிற பொழுது ஏற்படக்கூடிய சக்கராத், அவர் துடிக்கக்கூடிய அந்த துடிப்பு, அந்த கர்கராவுடைய அந்த ரிங்டோன் ஒரு முஸ்லிம் கேட்டார் என்று சொன்னால், நாளைக்கு இந்த நிலை எனக்கும் வருமே, நானும் கர்கராவிய தவிப்பேனே, என் நிலை என்ன ஆகும் என்பதை விளங்கிக் கொள்வான். தவறென்று தான் செய்வதை புரிந்து கொள்வான். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு தூங்க போவதாவது யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு என்ற வார்த்தையாவது வாயில சொல்லுவான். எத்தனை வாலிபர்கள் சொல்றாங்க, எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் சொல்றாங்க என்ன மன்னிச்சுன்னு சொல்ற நபர் ஒருவர் கை காட்டுங்க. குடும்பத்துல ஒருத்தர் கிடையாது. ஒரு குடும்பத்துல 10 பேருன்னா 10 பேரும் உலக வாழ்க்கையில மூழ்கி இருக்கிறார்கள், மன்னரையும் மறுமையும் மறந்து விட்டார்கள். இப்படி மறந்தவர்களை தான் அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் நவீனங்களால் தௌபாவை மறந்து விட்டீர்கள். இதே உலகத்தில் தான் நபிமார்கள் வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், நல்லோர்கள் வல்லோர்கள் வாழ்ந்தார்கள், எந்த நேரமும் இஸ்திக்ஃபாரில் இருந்தார்கள், தௌபா நஃபில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நீங்களோ நவீனம் வந்ததின் காரணத்தினால் எல்லாவற்றையும் மறந்து என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு அறியாமல் செய்யக்கூடிய தவறுக்கு தான் அல்லாஹ் தௌபா என்று சொல்கிறான். அப்ப தெரிந்த ஒரு தவறு செய்தால் அதையும் அல்லாஹ் ஏற்பான், ஆனால் நன்மை செய்வது கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் குறையாக சொல்லி காமிக்கிறான். இன்று முஸ்லிம்கள்ல நிறைய பேரு தெரிஞ்சே தவறு செய்யறாங்க. ஒரு ஹிஜாபை அணிஞ்சு விட்டு விளக்கு ஏத்துறாங்க, அதை போஸ்ட் பேஸ்புக்ல போடுறாங்க. கேட்டா சமூக நல்லிணக்கம், இது எந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த சமூக நல்லிணக்கம்? வெக்கமா இல்ல உனக்கு? உள்ளத்துல கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வசிக்கின்னு நீ அகல் விளக்கு ஏத்து, நீல ஒரு முஸ்லிமா? இது தவறு என்று உனக்கு விளங்கலையா? அதுலயே எத்தனையோ முஸ்லிம்கள் மாற்றார்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு ஒப்பாக இவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு, இவர்கள் கலாச்சாரத்தை கையில எடுத்துக்கொண்டு ஒரு குர்ஆன் ஏந்திய கரம் அவன் விளக்குகளை ஏற்றுகிறது. அல்லாஹ்வை வணங்கிய கரம் அவர்களோடு சேர்ந்து கூத்து கும்மாலத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கொஞ்சம் கூட ஒரு மைண்ட் அளவு சொல்லுவாங்கல்ல, ஒரு எல் அளவு, ஒரு நுனி அளவு கொஞ்சம் கூட தவறு சிந்தனையில வராம அப்படியே இறங்கி படுக்க போறாங்க. காலையில எந்திரிக்கும் போது ரூஹ் இருந்தா உண்டுதான் மிச்சம், இல்லைன்னா கண்டிப்பா மௌத்து தான். கேள்வி என்ன பதில் சொல்லுவோம்? இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நவீன உலகத்தில் நவீனம் நம்ம இரண்டர கலந்ததினால் நாம் மறுமையை மறந்து விட்டோம். பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நவீனங்கள் வந்து கொண்டே இருக்கும், வளர்ச்சி பரிணாமம் வந்து கொண்டே இருக்கும், அதற்கு எந்த குறையும் இருக்காது. ரசூலுடைய காலத்தில் இருந்த உலகம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தான் இன்னும் 1000 வருடங்களுக்கும் இருக்கும். நவீன உலகம் வந்து கொண்டே இருக்கும். முஸ்லிம்கள் அதற்கு தகுந்தாற்போல் மாறிவிடக் கூடாது. எவ்வளவு பரிணாம வளர்ச்சி இந்த உலகம் எட்டினாலும்
ஒரு முஸ்லிம் இரவின் படுக்கையிலே இஸ்திக்ஃபார் இல்லாமல் தௌபா இல்லாமல் உறங்கினால் நாளை மன்னரில் அவனுடைய கேள்வி கடுமை என்றார்கள் கண்மணி நாயகம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை விடுகிறோம் என்ற கவலை இல்லை, விட்டோம் என்றதற்காக தௌபா இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆன் முழுவதுமாக இறங்கிவிட்டது, அதை எடுத்து ஒரு வரி ஓடுவோம், அதற்கு ஒரு வரி அர்த்தம் படிப்போம் என்ற கவலை இல்லை, அதற்காக தௌபா இல்லை. நபியுடைய சுன்னத்து இந்த உலகத்திலே முழுமையாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில ஒருவரை தாடி வைத்துக் கொள்வோம், இந்த ஒரு வாழ்க்கையில நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி நடப்போம் என்ற உணர்வு இல்லை. நபியுடைய சுன்னத்தை விட்டு வாழ்கிறோம். சரி, விட்டது அது தவறு என்று புரிந்து தௌபா செய்வோமா? அதுவும் கிடையாது. இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த நிலையை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் வந்ததால் நீங்கள் தௌபா செய்வதே மறந்துவிட்டீர்கள், இடத்தை கையேந்தி துஆ கேட்பதற்கு நீங்கள் வெட்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் ரமலானில் மட்டும்தான் நம்மிடத்தில் கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள், யா அல்லாஹ் என் தவறை மன்னித்துடு. ரமலானுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அந்த கை அல்லாஹ்ட்ட ஏந்துறது மேல போறதே கிடையாது. வருடம் முழுக்க அல்லாஹ்ட்ட இந்த வார்த்தையை பதிவு செய்யணும், அல்லாஹும்ம மக்ஃபிர்லி என்ற வார்த்தை அவசியம் கேட்கணும். ஏன்னா எந்த நிலை நமக்கு எப்படி மாறும் தெரியாது. எவ்வளவு பெரிய ஆவிலாக இருந்தாலும் ஷைத்தான் ஒரு நொடி வழி கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் ஒட்டுமொத்த அமல்களை அவன் சுருட்டி எடுத்துட்டு போயிடுவான். இதுதான் ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், இப்னு கஸீர்ல பதிவான ஒரு செய்தி, அலைக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், நீங்கள் உங்கள் மீது அவ்வப்போது என்ன செய்யுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருங்க, வல் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருங்க. ஏனென்றால் ஃபஅக்ஸரு மின்ஹுமா, அதை நீங்க உங்களுக்கு மத்தியில அதிகப்படுத்துங்க. யார் எந்த துறையில எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் நாவுல முணுமுணுத்துக்கிட்டே இருக்கட்டும். யார் எப்பேற்பட்ட எந்த பதவியில் வேணாலும் அமரட்டும், உள்ளத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிர் என்ற வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். விமானத்தில் இஸ்ராயேல் வருகிறார், பேருந்துல இஸ்ராயேல் வருகிறார், ஒரு கவலம் வாயில உணவு வைத்தால் இஸ்ராயேல் வருகிறார், படுத்து எந்திரித்தால் இஸ்ராயேல் வந்து விடுகிறார். எல்லா கணத்திலும் இஸ்ராயேல் நம்மோடு பயணிக்கிறார். ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நாளைக்கு 100 முறை ஒரு அடியானை அல்லாஹ் பார்க்கிறான், இஸ்ராயேல் பார்க்கின்ற ஹதீஸ்ல வருகிறது. என் உயிரை நான் எப்ப எடுப்பேன், அல்லாஹ் எப்ப எனக்கு உத்தரவு போடுவான்னு சொல்லி இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை எடுக்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல பார்க்கிறார்கள். அந்த நேரமும் காலமும் வந்தால் கொஞ்சமும் தவறாமல் நம் ரூஹை ஏற்றிருந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், இப்லீஸ் சொல்லுவானா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்றாங்களோ, யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா சொல்றாங்களோ, அவங்க சொல்றத பார்த்து இப்லீஸ் சொல்றானா, கால அஹ்லத்துன் நாஸ பிதுனூபி, இந்த மக்களை நான் பாவத்தை கொண்டு அழித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இந்த மக்களோ அஹ்லகூனி பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி என்னை இவங்க அழிக்கிறாங்க என்பதாக இப்லீஸ் சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இப்லீஸை அழிக்கக்கூடிய ஒரு மந்திரம், இப்லீஸை அழிக்கக்கூடிய ஒரு நவீன கருவி இந்த நவீன காலத்தில் இருக்குன்னு சொன்னா அதுதான் ஏகத்துவ வாரியான லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் தௌபாவுக்கு சொந்தமான வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம எத்தனை பேர் அதை முணுமுணுக்கிறோம் சொல்லணும். ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னால அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 தடவை சொன்னால் அவர் செய்த பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. மலக்குமார்கள் அவர் தொழுத இடத்துல எழுந்திருக்கிற வரைக்கும் அவருக்காக துஆ செஞ்சுக்கிறதா பெருமானார் குறிப்பிட்டார்கள். அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம மக்ஃபிர்லி என்று மலக்குகள் துஆ செய்கிறாங்க. தொழுகைக்கு வந்தாலா இந்த ஷரத்து, தொழுகைக்கு வராம அரிசி மண்டியில உட்கார்ந்துகிட்டு, மல்லிகை கடையில உட்கார்ந்துகிட்டு, இல்ல ஆட்டோ ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துகிட்டு, இல்ல யார் என்ன தொழில் செஞ்ச உட்கார்ந்துகிட்டு இஸ்திக்பார் செய்வது கிடையாது. தொழுகைக்கு கடமையாக வேண்டும் என்பதால் பெருமானார் குறிப்பிட்டார்கள். இன்றைய நவீன உலகத்தில் முஸ்லிம்கள் எப்படி போய்விட்டார்கள், மனோ இச்சைக்கு அடிமையாகி விட்டார்கள். ஷைத்தான் சொல்லுகிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த 2 அவன்கிட்ட இருக்கிறதுக்கு என்னால அவன்கிட்ட நெருங்க முடியாது. அவன்கிட்ட என்னால நெருங்க முடியுதுன்னா ஒன்னே ஒண்ணு கொண்டு வா, அவன் மனோ இச்சையை நான் என்னுடைய ஆயுதமாக எடுத்துக் கொள்கிறேன். நம்ம எத்தனை பேர் மன இச்சைக்கு அடிமையாகி ஈமானையே விட்டுறாங்க. அதாவது பெருமானார் சொன்னார்கள், மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள்.
மனோச்சை யார் தெய்வமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு ஷரியத்தும் தெரியாது, ரூல்ஸும் தெரியாது. அவர்கள் அல்லாஹ்வை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அவர்கள் அறிவித்து தருகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. உஸ்மான் ரலி எல்லாம் சிதஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தடுமாறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கடந்து போறாங்க. கடந்து போகும்போது யா உஸ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாம் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கண்டுக்கல. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு போய் என்ன செய்றாங்க, உமர் புகார் கொடுக்கறாங்க, உஸ்மானுக்கு நான் சலாம் கொடுத்த அவர் கண்டுக்கவே இல்லை, என்னன்னு வந்து பஞ்சாயத்து கேளுங்க. எப்படி வாழ்ந்துக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சலாம் சொல்லனா அவர் பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. சஹாபாக்கள் இன்னைக்கு சலாம் சொல்லலனா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா எடுத்துக்கிட்டாங்க. உமர்கிட்ட போய் அபூபக்கர் போய் புகார், அபூபக்கர் கிளம்பி வந்தாங்க. என்ன உஸ்மான் உனக்கு என்ன பிரச்சனை? உமர் சலாம் சொல்லி நீ கண்டுக்கலையாமே. அப்படியா? உமர் பக்கம் போனாங்களா? எனக்கு சலாம் சொன்னாங்களா? எனக்கு தெரியாது. பாருங்க, ஒரு நபர் கடந்து செல்வதை கூட ஒரு நபரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் உஸ்மானுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாசம் வந்திருக்கும். அவர் மட்டும் இருக்கட்டும். அபூபக்கர் கேட்டாங்க, ஏன் இந்த நிலை? இல்லை ரசூல் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நாங்கள் கேட்க தவறிட்டோம். என்ன கேட்க தவறிட்டோம்? யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்களை தேடி நாங்க அலைவோம், ஓடுவோம். அப்ப எங்க மனநிலை ரொம்ப தடுமாற்றம் அடையும். நாங்க அந்த நிலையை சரி செய்ய நாங்க என்ன செஞ்சுக்கணும்? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் இருந்தோம். அதுக்குள்ள அல்லாஹ் ரசூலை அழைச்சுக்கிட்டான். இப்ப உமர் கேட்கிறாங்க, ஆமா சரியான விஷயம் தான், எங்களுக்கும் தோணல. அபூபக்கர் ஞாபகப்படுத்தல. நாயகம் எனக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுக்கு எந்த வார்த்தையை நான் சொன்னேனோ அதே வார்த்தையை என் உம்மத்துள்ளவர்கள் சொல்லுங்கள். என் மீது முஹப்பத்து வைத்தவர்கள் நான் இல்லை என்று தெரிந்தாலும் கூட நீங்கள் தடுமாற வேண்டாம். அந்த தடுமாற்றத்துக்கு நேர் மருந்து லா இலாஹ இல்லல்லாஹ். இன்றைய நவீன உலகத்தில் நாம் தடுமாறிவிட்டோம், அல்லாஹ்வை மறந்து விட்டோம். தௌபா செய்வதை முற்றிலுமாக மூட்டை கட்டி ஏற கட்டியாச்சு, மலையேற்றி ஊட்டியாச்சு. கொஞ்சம் கூட அல்லாஹ்வை பயப்படுவதில்லை, கொஞ்சம் கூட அல்லாஹ்விடத்திலே தவறுக்காக இஸ்திக்ஃபார் தௌபா செய்வது கிடையாது. யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம பரம்பரையில் யாரும் அவுலியாமார்கள் கிடையாது. நம்ம பரம்பரையில் யாரும் ஆலிம்சா பரம்பரை கிடையாது. நம்ம பரம்பரையில் யாரும் 5 வேளை தக்பீர் தஹ்லீமோட தொழக்கூடியது கிடையாது. ஏதோ நேரம் காலம் கிடைக்கும் போது அல்லாஹ்வை வணங்குகிறோம். இந்த கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையிலும் கூட நாம் அல்லாஹ்வை மறந்து விட்டு வாழ்ந்தால், தௌபா இல்லாமல் வாழ்ந்தால் மன்னருடைய வாழ்க்கை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது நினைச்சுக்குங்க, இன்னைக்கு ராகத்தா ரூஹோட இந்த பெட்டுல கிடக்கிற, நாளைக்கு இங்க கிடைப்பனா? இது உத்தரவாதமா? இது சாத்தியமா என்ற கேள்வியை கேட்டா தன்னால ஞாபகம் வரும், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாம் அதை கேட்கறது இல்லை. இந்த வேகமான உலகத்துல எல்லாத்தையும் வேகமா கடந்து போயிடுறோம். போனது போட்டோம், சென்ற வயதெல்லாம் சென்று போகட்டும். இனி கடக்கும் வயதையாவது தீனிலே நாம கழிப்போம், மார்க்கத்துக்காக செலவு செய்வோம். கொஞ்சமாவது இரவுடைய தூக்கத்துக்கு போவதற்கு முன்னால அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்வோம். எத்தனை பேர் நம்மில்ல தவறு என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன செய்யறாங்க, குறிப்பா பெண்கள் தவறான தொடர்புல. ஆண்கள் வெளிநாட்டில் இருந்தா ஆணுக்கு தெரியாத, கணவனுக்கு தெரியாத எத்தனை கள்ள தொடர்பு. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கிறான், உங்களுக்கு அதிகமான இந்த தொடர்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? ஒரு வழக்கறிஞர் சொல்லுகிறார், அதிகமாக இவர்களுக்கு மனமுறிவு ஏற்படுவதற்கு காரணம் இவர்கள் கணவன்மார்கள் எல்லாம் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள். போனா 10 வருஷத்துக்கு டேரா போட்டு உட்காந்துடுறது. இந்த அம்மா என்ன பாருங்கல்ல, இந்த அம்மா என்ன மேல வானத்து இறங்க அவுளியாவா? சாதாரண ஒரு மனுஷி தானே. உணர்ச்சி இருக்காதா? உணர்வு இருக்காதா? சாப்பிடக்கூடிய உணர்வு, அந்த உணர்வுகளுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்காதா? எவ்வளவு கட்டுப்படுத்துவார்கள்? தவறான வழியில போய்விடுகிறார்கள். அதனால் தலாக் ஏற்படுவதாக ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய பெண்கள் தவறான பழக்கத்திற்கு போராடுற கவலையே இல்லை. ஒரு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க, சாப்பிட்டேங்க, நல்லா இருக்கிறேங்க, சரிங்க, தூக்கம் வருதுங்க. அவரு ஆமா மனைவி தூங்க சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இந்த அம்மா போனை கட் பண்ணிட்டு சுபூர் பாங்கு வரைக்கும் எவனோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் அதுல பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி நீங்க டீட்டெயிலா சொல்றீங்க. உண்மை யதார்த்தம் இதுதான், ஒரு கற்பனை தான். உண்மை இப்படிதான் நடக்கும், வேற எப்படி நடக்கும்? வலிக்கு விட்ட எண்ணெயில எப்படி விழுந்திருப்பான்? ஒரு தரையில எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கு, எப்படி விழுந்தாலும் கேட்ட வந்து விளக்கு கேட்க முடியுமா? நாமளே கற்பனை பண்ணிக்க மாட்டோமா இப்படிதான் விழுந்திருப்பான் அப்படின்ட்டு? அது மாதிரிதான் இந்த தவறான தொடர்பு எல்லாம் இப்படிதான் உண்டாகிறது. தவறு என்பதை விளங்கிக்காமல் அதற்கு
சரியான தௌபாவும் இல்லை, அல்லாட்ட பாவ மன்னிப்பும் இல்லை. நம்மள நிறைய பேர் இஸ்லாமிய பேர்தாங்கிய முஸ்லிம்கள் போதை பொருட்கள் வழக்கில கைதாகிறார்கள். அதுக்கு ஒரு தந்தை வேட்காளம் பேசுகிறார், இது என் மகனால் உத்தம புருஷன், அவர் இந்த தவறு பண்ணல, அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு வேட்காள புருஷன் வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தார் தன் மகன் செய்த தவறை பொதுவாக ஒத்துக்கொள்ளாமல், தவறை திருத்தாமல் அந்த மகனுக்கு துணை போகிறார். அவரும் அந்த தவறா எடுத்துக்காம அல்லாட்ட தௌபா செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்படி வருசலாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இஸ்லாமிய பெற்றோர்கள் அதில் அடங்குவார்கள். எல்லாரும் கூட அல்லாஹ்விட்ட தௌபா செய்யறதில்லை. ஒரு நாள் மௌத்து வந்து விட்டால் மன்னரை வாழ்க்கை பெரும் அதாப் என்றார்கள். அபூ ஸஈத் அல் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் 70000 மர்ரத்தின் கானத் லஹு ஃபிதாஅம் மினன் நார். ஒரு முன்னோர்கள் சொன்ன சொல் நான் கேட்டிருக்கிறேன். 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் யார் ஓதி வைத்துக் கொள்வார்களோ ஃபிதாஅம் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் பெறும். நான் 70,000 முறை என் மனைவிக்கும் ஓதி வைத்திருக்கிறேன், நானும் ஓதி வைத்திருக்கிறேன். அவர் வாழ்ந்த காலத்தில் கஷ்ப் என்று சொன்ன அகப்பார்வை கொண்ட ஒரு ஆன்மீக வாலிபர். அந்த ஆன்மீக வாலிபர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். நரகத்தை பார்த்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லுவார். அவரை சோதிப்பதற்காகவே ஒரு நாள் இந்த அபூ ஸஈத் குத்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோடு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அகப்பார்வை கொண்ட வாலிபர் திடீர் கத்த ஆரம்பிச்சிட்டார், என்னுடைய தாயாருக்கு நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறது, என் சிறிய தந்தையே நீங்கள் ஏதாவது செய்து என் தாயாருக்கு நன்மை எத்தி வையுங்கள். இவர் ஓதி வச்சுக்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. 70,000 லா இலாஹ இல்லல்லாஹ்வை இவரை வைத்து சோதிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அல்லாஹும்ம இன்ன 70,000 அல்லாஹும்ம இன்ன 70,000 ஃபிதான் ஹாதில் மர்அத உம்ம ஹாதி ஷாபா. யா அல்லாஹ், இந்த வாலிபருடைய தாயாருக்கு நீ நரகத்தில் வேதனை செய்து கொண்டிருக்கிறாய், அந்த வேதனையை தீர்க்குவதற்காக நான் ஓதி வைத்த 70,000 லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஈசா சவாப் செய்கிறேன் என்று உடனே அல்லாஹ்விடத்தில் ஈசா சவாப் செய்தார். கொஞ்ச நேரத்தில் பதறிட்டு இருந்த அந்த வாலிபர் பதக்கத்தை கொஞ்சம் நிப்பாட்டினார். அப்ப அவர் சோதிச்சது சரியா போயிடும். நாம கவனிக்க வேண்டிய செய்தி, நவீனமே இல்லாத காலத்தில் தன் மனைவிக்காக வேண்டியும் தனக்காக வேண்டியும் ஒருவரால் 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓத முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு நவீனம் பொருந்திய காலத்தில் நாம் அது மூழ்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்கள் கொஞ்சம் யோசிக்கணும். திடீர் மௌத்து வந்தால் போய் சேர வேண்டியதுதான். வரலாறு உங்களுக்கு தெரியும். 99 கொலை செய்தவன் தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு பாதிரியார் உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொன்னோன்னே அவளையும் கூட செஞ்சு 100 கொலை. வரலாறு வேற. நாம் இங்க கவனிக்க வேண்டியது 99 கொலை செஞ்சவருக்கு கூட மனசுல ஒரு ஈரம் இருந்தது. நான் தவறு செய்கிறேன், 99 கொலை செய்து விட்டேன். ஒரு கொலை 2 கொலை இல்லைங்க, 99 அசைன்மெண்ட். 99 கொலை செஞ்சவருக்கு கூட மனசுல ஈரம் இருக்குன்னா நாமெல்லாம் கொலையா செய்யறோம்? நாமெல்லாம் மனுஷங்களை அநியாயமா கொள்றோம் இல்லையே. ஏதோ 1-2 சின்ன சின்ன தவறு, அதை திருத்தி கொண்டு உணர்ந்து கொண்டு இனி நாம் இரவிலே படுக்க செல்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய மக்களாக உருவாக வேண்டும். இறுதியாக 2 செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நேரம் கிடைத்தால் ஒரு நாளைக்கு 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லாவிட்டால் 70 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லாவிட்டால் 33 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லாவிட்டால் 11 முறை, அதுவும் இல்லாவிட்டால் 7 முறை, அதுவும் இல்லாவிட்டால் 3 வாட்டியாவது சொல்லுங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ், 3 வாட்டியாவது. 2வது செய்தி, வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தௌபா நஃபில் 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக தொழுகிற நியத்து கட்டி தொழுதுருங்க. நம்மள அறியாம எத்தனையோ தவறு செஞ்சிருப்போம், அல்லது தெரிஞ்சே செஞ்சிருப்போம். இவையெல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் இந்த நொடி மௌத்து வந்தாலும் உலாய்க்கு ஒரு முஸ்லிமோர், நாம் தான் வெற்றியாளர்கள், நாம் தான் சொர்க்கவாதி என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நாம் மூழ்கி போன இந்த நவீன உலகத்தில் கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி தௌபா செய்யக்கூடிய முஸ்லிம்களாக, தௌபா செய்யக்கூடிய முஸ்லிம்களாகவே வாழக்கூடிய நர் தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவான என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.